டேஷ்போர்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேஷ்போர்டு வந்து நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா மந்த்து, கம்பெனி, பிரான்ச், ஃபார்ம் ஆஃப் பேமெண்ட் என்ன, டேட், எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஜஸ்ட் என்ன தான் பண்ணுறோம் அப்படின்னா டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், கலர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இது வந்து நம்மளை வந்து ஒரு கம்பெனி அண்ட் பிரான்ச், ஸோ அதை மட்டும் எடுக்கணும். அதுக்கு எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு கர்சர் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோ. உனக்கு இந்த இடத்துல தான் டேட்டா வேணும். இப்போ நீ என்ன பண்ணு, கிளிக் டேட்டா. ஸோ டேட்டாவில் அட்வான்ஸ்டு. ஓகேவா? அதில் என்ன ரேஞ்ச், அதாவது லிஸ்ட் ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்குது. ஸோ அதில் என்ன பண்ணுற, ஸோ இங்கே வந்து காப்பி டு அனதர் லொக்கேஷன். ஓகேவா? காப்பி டு அனதர் லொக்கேஷன் கொடுத்துட்டோம். ஸோ அதில் லிஸ்ட் ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்குது. ஸோ அதுக்கு எதாவது இது பண்ணிக்கிறேன் அப்படின்னா கம்பெனி. ஸோ கர்சரை வந்து நீ கம்பெனியில் வச்சுக்கோ. அதில் அட்வான்ஸ்டு போயிட்டு காப்பி டு அனதர் லொக்கேஷன். ஸோ எதை காப்பி பண்ணணும்னு கேட்குது. ஸோ எதை வச்சுக்கோ, கம்பெனியை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ இதை காப்பி பண்ணுறோம் அப்படின்னா கம்பெனி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஓகேவா? காப்பி டு அனதர் லொக்கேஷன் கொடுத்துட்டோம். இப்போ லிஸ்ட் ரேஞ்சும் செலக்ட் பண்ணிட்டேன், கம்பெனி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்து காப்பி டு எங்கே காப்பி பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ அதுக்கு வந்துட்டு எனக்கு வந்து எங்கே காப்பி ஆகணும் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு திரும்பி அந்த ஆரோ இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோ. ஸோ இங்கே போயிடும். இதில் எது மட்டும் தான் நமக்கு வேணும் அப்படின்னா யூனிக் ரெக்கார்ட், அதாவது ஒன்று நம்ம விருதுநகர், மதுரையெல்லாம் டபுள் டைம் ட்ரிபிள் டைம் இருக்கா, நம்மளுக்கு ஒரு ரெக்கார்டு தான் வேணும். ஸோ அப்போ யூனிக் ரெக்கார்ட்ஸ் ஒன்லின்னு கொடுத்துக்கிறோம். ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுதுங்க, காப்பி ஆயிடுச்சா? ஓகே. அதே மாதிரி எதுவும் வேணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா பிரான்ச்சும் வேணும்னு நினைக்கிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம், அகெயின் அட்வான்ஸ்டு போகிறோம். அதில் காப்பி டு அனதர் லொக்கேஷன். ஸோ எதை வேணும்னு கேட்குது, லிஸ்ட் ரேஞ்ச் என்ன என்ன கேட்குது, பிரான்ச்சு. ஸோ நம்ம பிரான்ச் செலக்ட் பண்ணுறோம். ஓகேவா? அகெயின் டவுன் ஆரோ கொடுத்துக்கோ. ஸோ அதில் காப்பி டு எங்கே காப்பி ஆகணும்னு கேட்குது. ஸோ அதை வந்து எங்கே காப்பி ஆகணும்னு இங்கே செலக்ட் பண்ணிக்கிறோம், அது பக்கத்துலேயே. ஓகேவா? ஸோ இங்கேயும் அதே மாதிரி யூனிக் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா கிளிக் ஓகே. ஸோ நம்மளுக்கு இப்போ எங்கே என்ன வந்துருச்சு, பிரான்ச்சில் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ மதுரை, விருதுநகர், திருச்சி, இந்த 3 பிரான்ச் தான் நம்மளுக்கு. மீதி எல்லாமே என்ன தான் ரிப்பீட்டடாக இருக்கிறது எல்லாமே வராது. ஸோ ஒன் டைம் சிங்கிள் டைம் இருக்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்து என்ன செய்யறோம் அப்படின்னா ஷீட் 2 போகிறோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஷீட் 1ல டைப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஷீட் 2 போகிறோம். ஷீட் 2ல நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, அதாவது இது என்ன அப்படின்னா டேஷ்போர்டு, அதாவது 1 மந்த் ஒரு பிரான்ச் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பிரான்ச்சோட சார்ட் வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகணும். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் அப்படின்னா அங்கே கொடுத்துருந்தோம்ல பிரான்ச், அந்த பிரான்ச் அப்படியே செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி எங்கே பண்ணிக்கிறோம், ஷீட் 2ல பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கம்பெனி நேமும் அதே மாதிரி தான். ஸோ அங்கேருந்து காப்பி பண்ணி இதை அப்படியே இங்கேருந்து காப்பி பண்ணி என்ன பண்ணிட்டேன், Ctrl+C, ஷீட் 2ல வந்து இங்கே அப்படியே கிளிக் பண்ணி Ctrl+V. ஸோ இங்கே வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கே போயிட்டு டேட்டா வேலிடேஷன். ஸோ அகைன் அதில் டேட்டா வேலிடேஷன். ஸோ இதில் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து இந்த அலோ கீழே கர்சர் இருக்கா, லிஸ்ட்ன்னு இருக்கா, அதில் உனக்கு டிஃபால்ட்டாக எனி வேல்யூன்னு இருக்கும். அதில் நீ என்ன பண்ணிக்கிறேன், லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதில் சோர்ஸ் எதுன்னு கேட்குது. அந்த சோர்ஸுக்கு எதை கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மதுரை டு விருதுநகரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவாம்மா? ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்த அப்படின்னா இங்கே வந்து அது வந்துடும். எந்த இடத்துல உனக்கு வேணுமோ அதை வச்சுட்டு நீ கொடுக்குற அப்படின்னா இந்த டாப் டவுன் ஆரோ இருக்கா, ஸோ அது கிடைச்சிரும். இதில் மதுரை, விருதுநகர், திருச்சி. ஸோ உனக்கு மதுரை வேணும் அப்படின்னா மதுரையோடதை கொடுப்பேன், திருச்சி வேணும் அப்படின்னா திருச்சியோடதை கொடுப்பேன். ஸோ பிஃபோர் தட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே டோட்டல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிட்டு ஸோ
ஸோ இந்த டைப் தான் பண்ணுறோம். ஸோ அதுக்குள்ள என்ன கொடுக்குறோம்? ஸோ இந்த ஃபார்முலா தான் ஃபர்ஸ்ட் நம்ம டைப் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் சம் இஸ் ஈக்குவல் டு சம் இஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு சம் இஃப் எஸ் அப்படின்னு அடிச்சா அப்படின்னா அது ப்ளூ கலர்ல கிடைக்கும். ஸோ அதை அதை கிளிக் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும். இதை என்ன கொடுக்குறோம்? ஷீட் 1ல் F2ல இருந்து F11. ஸோ C2 போகிறோம். அதில் F2ல இருந்து F11 இந்த கொடுத்துருக்கோமா? எக்ஸ்பென்சஸ் தான் நமக்கு வேணும். ஸோ F2ல இருந்து F11 அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? செலக்ட் பண்ணிக்கிட்டு தென் கமா அகைன் ஷீட் 1ல் B2ல இருந்து B11. ஸோ B2ல இருந்து B11 நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கம்பெனியோட பேரெல்லாம் அடிச்சிருக்கிறோம். ஓகேவா? ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் ஸோ ஷீட் 1 பார்த்துட்டோம். ஷீட் 1ல் கம்பெனி நேமையும் பார்த்துட்டோம். அடுத்து என்ன கேட்குறோம்? ஷீட் 2ல் என்ன இருக்குது? D4, அதாவது கேண்டீன் நேம். இது வந்து கேண்டீன் ஹோம் அப்படிங்கிறது எந்த நம்பரில் இருக்குது அப்படின்னா ஷீட் 2ல் D4ல் இருக்குது. ஓகேவா? அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு கம்மா கொடுத்துட்டு ஷீட் 1ல் இருக்கிற ஷீட் 2ல இருந்து C11, ஸோ அதாவது பிரான்ச்சஸ், ஸோ அதையும் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிக்கிட்டு ஷீட் 2ல எது வேணும்னு கேட்குறோம்? C3ல நம்ம என்ன நேம் அடிக்கிறோமோ, அதாவது என்ன திருச்சியா மதுரையா விருதுநகரா எதை கொடுக்குறோமோ அதோட நேம் எக்ஸ்பென்சஸ் வந்து அங்கே டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. இதை வந்து நீ என்ன பண்ணணும்? புரிஞ்சு நீ எந்த இடத்துல வேல்யூஸை கொடுத்துருக்கியோ அதை பேஸ் பண்ணி ஷீட் 1ல இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸை கேட்குற, ஷீட் 1ல இருக்கக்கூடிய பிரான்ச்சஸை கேட்குற, ஷீட் 2ல இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் அடிச்சிருக்கையில் கம்பெனியோட நேம் அதை கேட்குற, அதில் ஷீட் 1ல C2ல இருந்து C11 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸை கேட்டு அதில் உனக்கு எது டிஸ்பிளே ஆகணும்னு நினைக்கிறேன்? இங்கே எந்த பிரான்ச்சை நீ கொடுக்குறியோ, C3ல நீ எந்த பிரான்ச்சை கொடுக்குறியோ அந்த பிரான்ச்சுக்கு ஏற்ற மாதிரி உன்னோட எக்ஸ்பென்சஸ் வேணும்னு கேட்குற அப்படின்னா அது வந்து அங்கே ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ மதுரையோட எக்ஸ்பென்சஸ் என்ன, டோட்டல் எக்ஸ்பென்சஸ்ன்னு அதுவே கால்குலேட் பண்ணி கொண்டு வந்துடும். திருச்சியோட டோட்டல் எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி கொண்டு வந்துடும். அண்ட் தென் விருதுநகர் கொடுக்குற அப்படின்னா விருதுநகரோட டோட்டல் எக்ஸ்பென்சஸ் என்னன்னு அதுவே கொண்டு வந்து கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு இந்த சார்ட் வேணும். ஸோ இப்போ இந்த சார்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்து எப்பவுமே சார்ட் போடுவோம்ல, இன்சர்ட்ல போய் ஜஸ்ட் சார்ட். ஓகேவா? அந்த சார்ட்ல நம்ம என்ன சார்ட் வேணும்? பார் சார்ட் வேணும் அப்படின்னா ஸோ இந்த பார் சார்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த பார் சார்ட்டை கிளிக் பண்ணிட்டு நம்ம எப்பவுமே செலக்ட் டேட்டா போகுமா? செலக்ட் டேட்டால போய் ஜஸ்ட் எதை பண்ணிடணும்? நமக்கு இதுதான் சார்ட் வேணும். ஸோ இதை மட்டும் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா கிளிக் ஓகே. ஸோ உனக்கு என்ன கிரியேட் ஆகிடும் அப்படின்னா சார்ட் வந்து வந்துடும். ஸோ இந்த சார்ட்டுமே எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா நீ இங்கே கொடுக்கக்கூடிய மதுரை செலக்ட் பண்ண அப்படின்னா